எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உருளைக்கிழங்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காய்கறி. உருளைக்கிழங்குல நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஸ்டர்ன் டிஷ் தான் காட்ட போகிறேன். இது மேஷ்ட் பொட்டேட்டோ, அதாவது மசிச்ச உருளைக்கிழங்கு. இது யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு சைட் டிஷ்ஷாக தான் சர்வ் பண்ணுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேஷ்ட் பொட்டேட்டோஸ், அதாவது மசிச்ச உருளைக்கிழங்கு செய்ய நான் 5 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம். மீடியம் சைஸ் பீஸஸை கட் பண்ணி வைங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் வேக வைக்க தேவையான தண்ணியை ஊற்றி நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து வேக விடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஃபோர்க் வச்சு கட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு காயை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கு செய்யறதுனால கிழங்கை நல்லா மசிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்மளுக்கு நல்ல க்ரீமியாக சாஃப்டாக வரும். ஸோ பாருங்கள், நான் இப்போது சல்லடையில் வச்சு கரண்டியால் மசிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஒரு மேஷர் வச்சு கூட மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி சல்லடையில் வச்சு மசிக்கும் போது நல்ல ஸ்மூத்தான கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு சாஸ்பேனில் 1/4 கப் காய்ச்சின பால், 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இடிச்ச 3 பல்லு பூண்டு சேர்த்து ஸ்டோவை சிம்ல வச்சு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த பாலை மட்டும் தனியா ஒரு பவுல்ல வடிகட்டி வச்சிருங்க. மசிச்ச உருளைக்கிழங்குல நான் 1 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்க்கிறேன். இது உப்பு சேர்க்காத வெண்ணெய். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை ஊற்றி கலந்து விடுங்க. இந்த பால் கலவையில பூண்டு சேர்த்து செய்யறதுனால இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பூண்டு ஃப்ளேவர் இந்த கிழங்குக்கு கிடைக்கும். இது ஒரு சைட் டிஷ். இதை நீங்கள் எந்த மெயின் கோர்ஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் வேக வச்ச கேரட், பீன்ஸ், ப்ராக்லி வச்சு சர்வ் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி மசிச்சு தரலாம். மேஷ்ட் பொட்டேட்டோ எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.